So good evening students. Today we will see the current affairs analysis dated from 13th May 2026. The first article related to the center's old age pension. Old age pension அவங்க கொடுக்கறது வந்து இட்ஸ் லெஸ் தேன் தி இன்ஃப்ளேஷன் 2012 ரெக்கமெண்டேஷன்ஸை விட கம்மியாக இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலாக தெர் இஸ் அ நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். NSAPன்னு பேர். It was launched in 1995 as a centrally sponsored scheme. இது கீழே 5 schemes are there. Indira Gandhi Old Age Pension Scheme, Indira Gandhi Widow Pension Scheme, அப்புறம் இந்திரா காந்தி டிசேபிள்டு பென்ஷன் ஸ்கீம். ஸோ அதில் 60 கீழே இருக்காங்க, 60லேருந்து 79 ஏஜில் இருக்காங்க அப்படின்றப்போ they will get 200 rupees. above 80 அப்படின்னா 500 கிடைக்கும். அதுவும் சேம் ஹியர். இங்கே வந்து 60 to 79 அப்படின்னா 300 கிடைக்கும். above 80 அப்படின்றப்போ 500 கிடைக்கும். அதே சேம் 18 to 79 they will get 300 rupees. above 80 அப்படின்னா 500 கிடைக்கும். அப்புறம் நேஷ்னல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம் இஸ் தேர். ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம். அப்புறம் அன்னபூர்ணா ஸ்கீம் இஸ் தேர். அப்படி 5 ஸ்கீம் அடக்குனது தான் நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் 2012 ரெக்கமெண்டேஷன்ஸ்லேயே ஆல்ரெடி இட் கிராசஸ் தி இன்ஃப்ளேஷனை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு தனி மனிதன் வாழ்கிறதுக்கான இது ஆனுவலாக கொடுக்கக்கூடியது, ஸோ மந்த்லி கொடுக்கக்கூடியது. அப்போது மந்த்லி வந்து ஒரு பர்சன் சர்வே பண்ணணும் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் 382 rupees. 500 வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் 80 ஏஜ் அப்படின்றப்போ. ஸோ 955 கொடுக்கணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் ஹேப்பனிங். இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னா 60:40. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 40, யூனியன் டெரிட்டரி 90:10% வரும். இது ஸ்டேட்ஸ் யூடி வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆல்சோ. அது மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே யூனியன் டெரிட்டரி வந்து 100% வரும். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு வந்து 90:10 ரேஷியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஸோ இது வந்து வாழ்கிறதுக்கான லைக் அந்த லிமிட்டுக்கு கீழே இருக்குது அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி கோல்டு இம்போர்ட்ஸ். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் பிரைம் மினிஸ்டர் வந்து கோல்டு வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கான ரீசன் என்னென்னா, ரீசெண்டாக வி சைன்ட் செப்பா அக்ரிமெண்ட், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வித் UAE. அது வந்து சொல்லப்படுது ஃபினான்ஷியல் இயர் 26ல் வி இம்போர்ட்டிங் 721 tons ஆஃப் கோல்டு. அதே இது 25ல் 757 பண்ணியிருக்கோம். 22ல் 879 tons வந்து கோல்டு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அது இப்போ மெயினாக வந்து UAEலேருந்து பண்ணுறோம். அதுக்கான ரீசன் UAEயோட கோல்டு வந்து ரொம்ப காஸ்ட்லி கம்பேரிங் டு தி அர்ஜென்டினா. ஸோ ஸ்விஸ் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோல்டு ப்ரொடியூசிங் கண்ட்ரி கிடையாது, அவங்க எக்ஸ்ப்ளோரேஷன் கிடையாது. ஆனால் வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணி அங்கே வந்து அதை வேல்யூ எடிஷன் பண்ணுறாங்க. தே ஹேவிங் தி லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் அங்கீகரிக்கப்பட்ட ரிஃபைனரி அவங்கள்ட்ட இருக்குது. கோல்டை வந்து பியூரிஃபை பண்ணி 916 ஹால்மார்க் அப்படின்ற கேட்டகரியில், ஸோ 24 கேரட்டு 22 கேரட் 18 கேரட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ரிஃபைனரி அவங்கள்ட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 3-4 வச்சுருக்காங்க. அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேல்யூ எடிஷன் பண்ணி 40% வேல்யூ எடிஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் அது அவங்களுக்கு இன்கம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, UAE கிட்ட அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணி நம்மக்கிட்ட லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் இவங்க சர்டிஃபை பண்ண ரிஃபைனரி வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ அது மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு. எல்லா வீடுகளில் ஐடியலாக இருக்குது. ஸோ தட்ஸ் அன் இஷ்யூ. வி ஆர் நாட் எக்ஸ்போர்ட்டிங் ஸோ மச் அமௌண்ட் ஆஃப் கோல்டு. UAE கிட்ட வாங்கக்கூடிய கோல்டு ஆல்ரெடி காஸ்ட்லி கம்பேரிங் டு அர்ஜென்டினா
பெரு, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, ரிப்பப்ளிக், இதில் 15% வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய யூஏஇயோட காஸ்ட்டை விட இது கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம அங்கேருந்து வாங்குறது இல்லை. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் தட் மச் ஆஃப் ரிஃபைனரி. அதனால் யூஏஇ கிட்டேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், அங்கேருந்து வாங்கி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து கோல்டு எக்ஸ்போர்ட்டிங் மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது, ரிஃபைனரி நம்மக்கிட்ட இல்லாதது. அண்ட் தென் வி ஹேவிங் எஸ்டர்டே வி ஹவ் சீன் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் பார்த்தோம். அது மாதிரி தெர் இஸ் அ சொவேரியன் கோல்டு பாண்ட் ஸ்கீம். இதுவும் இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. கரண்ட் இயரில் அடுத்த இதில் வராது அப்படின்னு சொல்கிறாங்க, கரண்ட் ஃபைனான்ஷியல் இயர். கோல்டு பாண்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சொவேரியன் கோல்டு பாண்ட் ஸ்கீம், இட்ஸ் அ கோல்டு மார்க்டு ஒரு பேப்பர் தான். கோல்டுக்கு ஈக்குவலான ரேட்டு 1 கிராம் ஆஃப் கோல்டு மினிமம் டு 4 kg வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் வாங்கிக்க முடியும். ஒரு சொசைட்டி அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா 20 kg வரைக்கும் வாங்க முடியும். 1 கிராம் கோல்டுக்கு என்ன ரேட் இருக்கோ அதுக்கு வந்து வட்டி கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி கிவன். ஸோ 8 years வரைக்கும் இந்த பாண்ட் வந்து மெச்சூர், 8th year வரைக்கும். 5 years வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ண முடியாது. 5th, 6th, 7th விட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது மாதிரி இதை நீங்கள் வாங்கி 8 வருஷத்துக்கு பிறகு இந்த பாண்டை கொடுக்கும்போது கோல்டுக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த கோல்டோட ரேட்டும் அது கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 5 yearsக்கு முன்னாடி இட் இஸ் 50,000, நவ் இட் இஸ் 1.25 lakhs. நீங்கள் 1 கிராம் கோல்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அன்றைக்கி 8,000 இருந்திருக்கும், இன்றைக்கி 14,000. ஸோ யூ வில் கெட் அதுவும் கிடைக்கும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வருஷம் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டாக்ஸேஷன் இருக்குது. 8 yearsக்கு பிறகு அவங்க விட்ரா பண்ணுறாங்க அப்படின்றப்ப அது எக்ஸம்ஷன், கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. ஸோ தட்ஸ் நேற்று கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் சொன்னேன், எனக்கு சொவேரியன் கோல்டு பாண்ட் ஸ்கீம் சொல்லியிருக்கேன். கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் வந்து ஆல்ரெடி அது ஒர்க் ஆகலை. சொவேரியன் கோல்டு பாண்ட் ஸ்கீம் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்குது, அதனால் கவர்மெண்ட் வந்து அதை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃப்யூச்சரில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். The next article related to the water governance. வாட்டர் கிரைசிஸ் இன் இந்தியா. வாட்டர் கிரைசிஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் பாட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கம்மியாக இருக்குது, சேஃபாக இல்லை அப்படின்னா தேர் இஸ் அ வாட்டர் கிரைசிஸ். வேர்ல்டு பேங்கை பொறுத்தவரை இன்டர்நேஷ்னல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் 1000 cubic meters ஆஃப் வாட்டர் இல்லை அப்படின்றப்போ ஒரு பர்சனுக்கு பெர் கேபிட்டா ஆனுவல் ஒரு வருஷத்துக்கு ஒரு தனி மனிதனுக்கு 1000 cubic meters வாட்டர் இல்லை அப்படின்றப்போ மீட்டர் வாட்டர் இல்லை அப்படின்றப்போ இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ வாட்டர் கிரைசிஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 5,000 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரத்துக்கு பிறகு வி ஹேட் 5,000 cubic meters பெர் கேபிட்டா இருந்துச்சு. ஆனால் இப்போ அது குறைஞ்சி 1,400 குறைஞ்சிருக்கு. 2050 போகும்போது 1000 போகும் அப்படின்றாங்க. 1/5 ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் இன் இந்தியா வி ஹேவிங். ஆனால் 4% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் தான் இந்தியாவில் இருக்குது குளோபலில். நிதி ஆயோக் என்ன ரீசெண்டாக கம்போசிட் வாட்டர் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, 600 million people இன் இந்தியா ஃபேஸிங் வாட்டர் கிரைசிஸ். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம மழையினால் கிடைக்கக்கூடிய வாட்டர் 4,000 billion, இது 1000 cubic meter தான். 4,000 billion cubic meter வந்து ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது. அதில் 1000 தான் நம்ம யூஸபிளாக மாற்றிக்கிறோம், மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் யூஸபிளாக இருக்குது. இட் வாஸ் நாட் யூஸபிள். ஹார்வெஸ்டிங் நம்ம பண்ணுறதில்ல, சேவ் பண்ணி வைக்கிறதில்ல, அது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர்ஸ். இன்றைக்கி நமக்கு தண்ணியை வந்து தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது கிடையாது, மினரல் வாட்டர் நிறுவனங்கள். ஸோ அதுக்கெல்லாமே இன்றைக்கி ரெகுலேஷன்ஸ் ப்ராப்பராக இல்லை. வி ஹேவிங் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், சென்ட்ரல் அண்ட் வாட்டர் போர்டு, கிரவுண்ட் வாட்டர் போர்டு வச்சுருக்கோம். இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் க்ராப் வாட்டர் ப்ரொடக்டிவிட்டி, க்ராப்புக்கு யூஸ் பண்ணக்கூடியது 0.52 cubic meter நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதிகமான தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியில் வேர்ல்டில் வி ஆர் த டாப் கண்ட்ரி. வி நெவர் திங்க் அபவுட் க்ரீன் வாட்டர். க்ரீன் வாட்டர்னா என்னது? சாயிலில் சேவ் ஆகக்கூடிய வாட்டர். கிரே வாட்டர் அப்படின்னா ஆல்ரெடி யூஸ்டு வாட்டர், அதை ரீசைக்கிள் பண்ணுறது பற்றி நம்ம திங்க் பண்ணலை. ரீசைக்கிள்னா ரீயூஸ் பண்ணுறது, சர்க்குலர் எக்கானமியில் இட்ஸ் அ பார்ட். ப்ளூ வாட்டர் அப்படின்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ஸில்
லேக்ஸ் அக்விஃபயர்ஸில் இருக்கக்கூடிய தண்ணி, சாயிலில் கலந்துருக்கக்கூடிய தண்ணி, ரெயின் வாட்டர் 60% சாயிலில் தான் கலந்துருக்கும். அதை வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன் இது ரொம்ப அதிகமாக இருக்குது இந்தியாவில். இதெல்லாமே தவிர்க்கப்படணும் அப்படின்றத இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். தென் ஒன்லி வி கேன் ஹாவ் அ ப்ராப்பர் வாட்டர் சப்ளை. 1000 cubic மீட்டர் வாட்டர் வந்து 2050 இருக்கும் அப்படின்றாங்க பெர் கேபிட்டா. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் பிரிக்ஸ் நேஷன்ஸ். பிரிக்ஸ் நேஷன்ஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து இந்தியாவில் நடக்க இருக்குது நாளையிலேருந்து. இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட். பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2001 ஜிம் நெயில் அப்படின்ற பர்சன் தான் அதை காயின் பண்ணுறாரு. 2006 G8 மீட்டிங் நடக்கும்போது அதோட அவுட்ரீச் மீட்டிங்காக இது வந்து கண்டக்ட் பண்ணாங்க. பிரிக் அப்படின்ற நேமில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா த ஃபாஸ்டஸ்ட் எமர்ஜிங் க்ரோயிங் எக்கனாமி அப்படின்ற பேரில். அதுக்கு பிறகு 2010 சவுத் ஆஃப்ரிக்கா ஜாயின் பண்ண அப்புறம் இட் இஸ் கால்ட் அஸ் பிரிக்ஸ். அண்ட் 2024 ஈஜிப்ட், எத்தோப்பியா, ஈரான், UAE வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 2025 இந்தோனேஷியா ஜாயின் பண்ணுது. எந்த கண்ட்ரி வெளியில் போனாங்க? they never joined, they opted to join but they skipped. அர்ஜென்டினா, சவுதி அரேபியா இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு, பட் இன்னும் அவங்க ரேட்டிஃபை பண்ணலை. அப்படின்றப்போ we need to wait and see. ஸோ பிரிக்ஸ் ப்ளஸ் கண்ட்ரீஸ்னு பேர். இப்போ பிரிக்ஸ் வந்து பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. தெர் இஸ் நோ பெர்மனன்ட் செக்ரட்டரியேட், ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது. ஷெர்பா சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுற G20 எப்படியோ எந்த கண்ட்ரி நடத்துகிறாங்களோ அவங்க தலைமையேற்று நடத்துவாங்க. ஹை லெவல் கவர்மெண்ட் மீட்டிங்ஸ் வந்து ஷெர்பா குரூப்ஸ் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், ஃபாரின் மினிஸ்டர்ஸ் கலந்துப்பாங்க இந்த மீட்டிங்கில். G20 பொறுத்தவரைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர், இங்கே ஃபாரின் மினிஸ்டர். சிக்னிஃபிகன்ஸ் எடுத்திங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷனில் இந்தோனேஷியா ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி 35% ஆஃப் தி GDP இதில் இருந்துச்சு. இப்போது 2024-30 சவுதி அரேபியாலாம் ஜாயின் பண்ணிச்சுன்னா 58% ஆஃப் GDP இந்த குரூப்பிங்கில் இருக்கும் அப்படின்றாங்க. 46% of the world population in these countries, 44% of the global crude oil if Saudi Arabia join பண்ணிச்சு அப்படின்னா. ஈரான், UAE இதில் இருக்காங்க. சவுதி அரேபியா ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 44% of the crude oil reserve இந்த குரூப்பிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் தே ஸ்டார்டட் 2014 NDB, வேர்ல்டு பேங்க் ஈக்குவலண்டான ஒரு பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு பேர். இதில் பிரிக்ஸ் மெம்பர்ஸுக்கு மட்டும் இல்லை, இது ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டாங்க. பிரிக்ஸ் அல்லாதவங்களும் இதில் ஜாயின் பண்ணி கடன் வாங்கிக்கலாம். தெர் இஸ் அ கண்டிஜென்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட். டாலர்ஸ் ரிசர்வ் தேவைப்படுது, அதர் கரன்சிஸ் தேவைப்படுதுன்னா இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கப்படும், லைக் SDR. ஸோ வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா? சவுத் கோஆப்ரேஷனில் மெயின் கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் இருக்காங்க. ஸோ வி ஆர் த லீடர் ஆஃப் த சவுத் லீடர் நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நம்மளோட ரோல் அதிகம். அது மாதிரி 2024 த மெம்பர்ஸ் கண்டம் தி அட்டாக் ஆஃப் பால்காம் அட்டாக்கை வந்து கண்டம் பண்ணாங்க. ஸோ டெரரிஸ்ட்டுக்கு எதிராக பேசினாங்க. அப்புறம் பிரிக்ஸ் பே அப்படின்ற ஒரு நியூ பேமெண்ட் சிஸ்டம், கிராஸ் பார்டர் பேமெண்ட் சிஸ்டம் UPI கூட லிங்க் பண்ணுறதுக்கு பேச்சு நடந்துகிட்ருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது என்னென்ன அப்டேஷன் வருதுன்ற நாளையிலேருந்து பார்க்கலாம். The next article related to the National Testing Agency. So you people know the news, NEET-ஓட பேப்பர் லீக். ஸோ இது NTA பொறுத்த வரைக்கும் நம்ம NTA என்னென்னு வேணும். 2017 it was started. Societies Registration Act 1860 இது வந்து அந்த ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது as a society, not as a company. Ministry of Human Resources Department அவங்க ரெக்கமெண்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு எமினன்ட் பர்சன் will chair this board. எமினன்ட் எஜுகேஷனிஸ்ட் அவர் தான் இதை சேர் பண்ணுவார் இந்த NTA-வை. CEO of NTA will act as the Director General. He was appointed by the government. அப்புறம் டைரக்டர் ஜெனரல் கீழே 9 வெர்டிக்கல் ஹெட்ஸ் அப்படின்னா IIT யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய மெயின் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து இதில் அகாடமியன்ஸ் வந்து மெம்பராக இருப்பாங்க, 9 பேர். அப்புறம் இதை ரன் பண்ணுறதுக்கான போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் வில் பி தேர். ஹை லெவல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அவங்களே இருப்பாங்க. இந்த NTA பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீட் எக்ஸாமினேஷனில் லீக், அதே மாதிரி UG நெட் எக்ஸாம்லேயும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் வந்து லீக் ஆச்சு. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஃபியூச்சரில் வி வில் சி. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் PM ஸ்ரீ ஸ்கீம். PM ஸ்ரீ கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்காலில் இப்போ ஆட்சி மாற்றங்கள் இருக்கிறதுனால அங்கே வந்து PM ஸ்ரீ ஸ்கீம் வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணப்படலை. அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு திருப்பி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. PM ஸ்ரீன்றது PM ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். 2020 இட் வாஸ் லான்ச்.
14,500 மாடுலர் ஸ்கூல்ஸை வந்து மாடல் ஸ்கூல்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுது. எக்கோ ஃப்ரெண்ட்லி லைக் பார்க்கு, க்ரீன் பில்டிங்ஸ் கிரியேட் பண்ணுறது, வாட்டர் கன்சர்வேஷன், வேஸ்ட் ரீசைக்ளிங் அந்த ஸ்கூலில் பண்ணுறது, லேப், லைப்ரரிஸ், அப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ், டிஜிட்டல் லேர்னிங்ஸ், ஸ்கூல் குவாலிட்டி அசஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து கிரியேட் பண்ணுறது. 5 வருஷத்துக்கு 27,360 கோடி வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பிளாக்குக்கு ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஒரு செகண்டரி ஸ்கூல் வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு மாடல் ஸ்கூலாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அது வந்து இப்போ தமிழ்நாட்டில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது we need to wait and see. So that's about this today's article. Now we will move on to the MCQs. So question number 1, which of the following sectors are included in the recently signed MOU between India and Trinidad Tobago? So statement number 1, digital cooperation. Second on the health and pharmaceuticals. Third on the infrastructure development. Fourth on the space technology. Select the correct answer using the code given below. Options are A 1, 2 and 3 only, B 2 and 4 only, C 1 and 4 only, D all of the above. Question number 2, which of the following best describe the Susai chatbot recently seen in news? Options are A blockchain platform for digital storage of judicial records in high courts. B option, an online mediation portal developed by NALSA. C option, an AI powered chatbot launched by Supreme Court to assist India to assist litigants with filing and case related queries. D option, a cybercrime complaint chatbot launched under the e-courts project. Question number 3, consider the following statements regarding the Chief of Defence Staff. Statement number 1, the post of CDS was created in 2019. Statement number 2, the CDS is the highest ranking military officer in India. Statement number 3, the appointment of CDS is made by Appointments Committee of the Cabinet chaired by Prime Minister. Which of the statements given above are correct? Options are A 1 and 2 only, B 3 only, C 1 and 3 only, D all of the above. Question number 4, which of the following statements regarding the MIRV technology recently seen in news is not correct? Options are A, it is an operational range of up to 5,000 kilometers. B, it allows a single missile to carry multiple warheads. C option, only USA, UK, Russia and China besides India have MIRV technology. D, each re-entry vehicle can be independently targeted. So that's about the questions. Now we will see the answers for the previous. Question number 1, answer is D. Question number 2, answer is C. Question number 3, answer is C. Question number 4, answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.